பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலேயும் இந்த ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் தேவன் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக லட்சக்கணக்காக குடும்பமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி ஜெபத்திற்காக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் மகிழ்ச்சியான குடும்பம் என்கிற தலைப்பில் நம்ம இந்த செய்தியை தியானித்து கொண்டே வருகிறோம். குடும்ப வாழ்க்கையை ஸ்தாபித்தவர் கர்த்தர், குடும்ப வாழ்க்கையை சிறப்பித்தவர் இயேசு கிறிஸ்து, குடும்ப வாழ்க்கையை மகிமைப்படுத்தி இருக்கிறவரும் இயேசு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். குடும்ப வாழ்க்கையில் முக்கியமானவங்க கணவன் மனைவி. இந்த ரெண்டு பேர் தான் முக்கியமான. இந்த ரெண்டு பேர் சேரும்போது திருமணம் ஆகும்போது தனி குடும்பம். அந்த குடும்பத்தின் மேலே ஆண்டவர் கவனம் செலுத்தி குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க ஆசீர்வதித்து நடத்துகிறார். அப்போ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் குடும்பம்னா. இன்றைக்கி நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, வேண்டா வெறுப்பு, வேறு வழி இல்லை, வாழ்ந்துதான் ஆகணும், அப்படி விரக்தியோட ஒரு சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறவங்க தான் அதிகமான பேர். சிலர் வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. குடும்பம்னா சிலருக்கு கசப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே நம்ம பார்க்குறோம். ஏன் ஆண்டவர் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு நம்ம உள்ளத்தில் எண்ணம் வரும். ஆண்டவர் குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தது சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆசீர்வாதமாக இருங்கன்னு தான் ஆண்டவர் ஆரம்பித்து வைத்தார். சாத்தான் உள்ள நுழைந்து குடும்பத்துக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுத்து குடும்பத்தை சாபத்துக்குள்ளாக்கி எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். அப்போ மறுபடியும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சரியாகணுமானா இயேசு கிறிஸ்து எந்தெந்த ரட்சகருக்குள்ளே வந்து நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிறபடி வாழ அர்ப்பணிக்கணும். அதான் முக்கியம். அதாவது குடும்பத்தில் பிரச்சனைங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்க, ஊழியக்காரர்கிட்டலாம் சொல்லி ஜெபிக்க சொல்கிறீங்க, ஜெபிக்கிறோம், அழுகிறோம், உபவாசம் பண்ணுறோம், ஆனாலும் மாற்றம் வரமாட்டேங்குதுன்னு சொன்னால் வெறுமனை ஜெபித்தால் மாத்திரம் போதாது. நல்ல கவனிங்க. உங்கள் குடும்பத்தில் இந்த முதல்ல ஜெபிக்கணும், கட்டாயம் ஜெபம் அவசியம். வெறுமனை ஜெபித்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது. ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ளணும்னு பைபிளில் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு கணவன் எப்படி நடக்கணும், ஒரு மனைவி எப்படி நடக்கணும், ஒரு பெற்றோர் எப்படி நடந்து கொள்ளணும், பிள்ளைகள் எப்படி நடக்கணும், ஒரு மாமியார் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், ஒரு மருமகள் எப்படிப்பட்டவங்க, எல்லாம் பைபிளில் இருக்குது. இதில் இருக்குது. அந்த வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணித்து கொள்ளும்போது தான் ஆண்டவர் சொல்லுகிற சமாதானம், ஆசீர்வாதம் குடும்பத்தில் உண்டாகும். அப்போது இல்லைங்க, என் குடும்பம் ஒரு மாதிரி சீரழிஞ்சு போச்சுங்க, இனிமேல் ஒன்றாலாம் வாழ முடியாதுங்க, என் மனைவி எப்படி, என் கணவர் இப்படி, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கொண்டே நம்ம வாழ்நாளை கழித்து விட்டோம்ல. ஒரு மனைவிட்ட கேட்டால் புருஷனை குறை சொல்லுவாங்க, புருஷன்கிட்ட கேட்டால் மனைவியை குறை சொல்லுவாங்க. இந்த குடும்பத்துக்காக கவுன்சிலிங் வரும், ஆலோசனைக்கு வந்தால் பெண்கள் சொன்னால் அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அவங்க சைடு மட்டும் சொல்லுவாங்க, ஒரு சைடை மறைச்சிட்டு தான் அவங்க பேசுவாங்க. இது நாங்கள் கவுன்சில் பண்ணும்போது தெரியும் எங்களுக்கு. அப்போ அதெல்லாம் கேட்டு இல்லை கணவரை கூட்டுவாங்க, அவன்கிட்ட பேசுன்னு கேட்டால் அவர் வேற ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அவருடைய காரியத்தை மட்டும் சேஃபாக சொல்லிவிட்டு மறைச்சிட்டு பேசுவாங்க. ரெண்டு பேர் பேசுகிறதுல உண்மையும் இருக்கும், மறைக்கப்பட்டதும் இருக்கும். இதுதான் நான் ஊழியத்தில் கண்டுபிடிச்சது. ஆனால் ரெண்டு பேரும் வச்சு பேசும்போது உண்மை வெளி வரும். அப்போ ஜெபிக்கும் போது ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகும். நம்ம எப்போவுமே நம்முடைய குறைய மறைச்சி தான் நம்ம பேசுவோம். மனுஷனுடைய சுபாவம் அது. நம்ம சைடு சேஃபாக இருக்கிறதுக்கு எது உண்டோ அதை மட்டும்தான் சொல்லுவோம், மற்றதை மறைச்சிருவோம். குடும்ப வாழ்க்கையில் அப்படி தான். மனைவியை குற்றம் சொல்கிறது, கணவரை குற்றம் சொல்கிறது, மாமியாரை குற்றம் சொல்கிறது. ஆனால் ஒவ்வொருவரும் நம்முடைய பார்ட் என்ன இடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு ஒப்பு கொடுத்துட்டா குடும்பம் ஒரு குட்டி மோட்சமாக மாறிவிடும். அதுக்காகத்தான் நம்ம சில காரியங்களை கடந்த நாட்களை தியானித்தோம். குடும்ப ஜெபம் அவசியம், குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கணும் என்பதெல்லாம். இப்போது மனைவிகளுக்கு தான் முதல் ஆலோசனை என்று கடந்த வாரத்தில் சொன்னேன். என்றால் மனைவிகள் தான் குடும்பத்தை கட்டுகிற கிருபை பெற்றவர்கள். அவங்களுக்கு தான் ஸ்பெஷலாக தேவன் அந்த ஒரு கிருபையை தந்திருக்கு. இயற்கையாகவே அவருடைய சுபாவம் குடும்பத்தை கவனிக்கிற ஒரு சுபாவம், குடும்பத்தை கட்டி எழுப்புகிற சுபாவம். என்றால் மனிதனுக்கு ஏற்ற துணையாக சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான் மனைவி யானவள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவங்களாம் தான் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். குடும்பத்தை கட்டலாம் அல்லது இடிக்கலாம். நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், பெரிய சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம். உங்கள் குடும்பத்தை சரியாக கட்டாவிட்டால் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று அர்த்தம்.
ரெண்டாவது தான் நீங்கள் டாக்டர், ரெண்டாவது தான் நீங்கள் சயின்டிஸ்ட், ரெண்டாவது தான் நீங்கள் ஐடியில் வேலை செய்து சம்பாதிக்கிறவங்க, ரெண்டாவது தான் பிரின்சிபால். எல்லாம் முதலாவது குடும்பத்தை கட்டுகிற ஒரு பெரிய பொறுப்பை தேவன் உங்கள் கையில் தந்திருக்கிறார். அதுக்கு தான் நீங்கள் முதலிடம் கொடுக்கணும். நீங்கள் என்ன வேலை செய்து எவ்வளோ சம்பாதித்தாலும் என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற பெரிய பொறுப்பு ஃபேமிலி என்பது. அடுத்த தலைமுறையை நான் கத்தருக்காக எழுப்பணும், இதுதான் முக்கியம். அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஐயோ, இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, அவசரப்பட்டு குடும்பம் உடஞ்சி போச்சு, டைவர்ஸ் பண்ணியாச்சு, பிரிஞ்சு போயாச்சு, இனி என்ன செய்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசுவாலே முடியாதது ஒன்றுமில்லை. உடைந்த குடும்பத்தை இணைக்கிறவர், பிரிந்து போன குடும்பத்தை கூட திரும்ப இணைக்கிற வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி பலரை தேவன் நீதிமன்றத்தில் டைவர்ஸ் ஆனவங்களை கூட திரும்ப சேர வைத்து ஒன்றாக வாழ வைத்திருக்கிற அனுபவங்களை நான் அப்படிப்பட்ட குடும்பம் எனக்கு தெரியும். அந்த எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? இதுக்கு முன்னால் இப்படி ஒரு அற்புதத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 12 வருஷம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கல, கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், தொடர்பே இல்லை. இயேசு எவ்வளோ அற்புதமான தேவன்! 12 வருஷம் பிரிந்து தொடர்பே இல்லாமல் இருந்த ஒரு கணவனை மனைவி ஒன்று சேர்த்து இன்றைக்கி 5 வருஷமாக மகிழ்ச்சியான குடும்பமாய் தேவன் வைத்திருக்கிறார். இயேசு எவ்வளோ அற்புதமான. இப்படி ஒரு கடவுளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது யோசித்து பாருங்கள். குடிச்சிக்கப்பா, எல்லாம் செஞ்சுக்கப்பா, பக்தியாக வந்து சாமி கும்பிடு போதும், இப்படி தானே கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை, மதுபானத்தை விட்டுரு, புகைப்பிடிக்கிற விட்டுரு, நான் உனக்கு விடுதலை தர்றேன், புது வாழ்க்கை தருகிறேன்னு, புது இறுதியும் கொடுக்கிற, புது வாழ்க்கை கொடுக்கிற ஒரு கடவுளை நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் இயேசு. இங்கே மதம் இல்லை, இயேசு என்கிற ரட்சகர். அந்த ரட்சகர் அவனுடைய வாழ்க்கையில் தலையிட்ட உடனே ஒரே நாள் 32 வருஷ குடிப்பழக்கம் மாறினார். ஒரே நாள் ஆண்டவருடைய தொடுதல். அதாங்க இயேசு. அதுக்கு தான் அவர் வந்தார், அதுக்கு தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி 5 வருஷம் அவர் சொல்கிறார்ப்பா, எங்களுக்குள்ள வாக்குவாதம் இல்லை, சண்டை இல்லை, முறுமுறுப்பு இல்லை, சேர்ந்து ஜெபிக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இயேசு எப்போ குடும்ப வாழ்க்கைக்குள்ளே சென்டரில் வர்றாரோ, நிறைய பேர் வீட்டில் போர்டு வச்சுருப்பாங்க, இந்த வீட்டின் தலைவர் இயேசு. உண்மையாக அவங்க வீட்டுக்கு தலைவர் இயேசுவா? நிறைய குடும்பத்தில் இயேசு தான் வீட்டுக்கு தலைவர்னு அவரை தலைவராக வச்சுக்கிட்டு உள்ள சண்டை போடுறது, முறுமுறுப்பு, எல்லா பிரச்சனையும் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுங்க. அவருக்கு முதலிடம் கொடுங்க. யார் பெரிய ஆள்? கணவனா மனைவியா? நீங்களும் படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். நீங்களும் வேலை செய்கிறீங்க, நானும் வேலை செய்கிறேன். நீங்களும் சம்பாதிக்க, நானும் சம்பாதிக்கிறேன். ஈக்குவல் ரைட்ஸு. இப்போது அதெல்லாம் அந்த காலம், பழைய காலம். இப்போது இந்த 21ஆவது நூற்றாண்டு கடந்து வந்துட்டோம். இப்போது அப்படி தான். இந்த வாக்குவாதம், ஈகோ எதுவுமே இல்லாதபடி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் நேசித்து, இயேசு தான் நமக்கு தகப்பன், அவர் தான் நமக்கு எல்லாமே என்று மகிழ்ச்சியோடு வாழ்கிற ஒரு குடும்பம். இதாங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான குடும்பமாக உங்கள் குடும்பத்தை இயேசு மாற்ற விரும்புகிறார். அதுக்கு உங்களுடைய குடும்பத்தை அவர் கையில் ஒப்பு கொடுங்க. அவர் கணவர் சரியில்லை, இல்லை மனைவி சரியில்லை, சரியில்லாதவர்களை சரிப்படுத்துவது தான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. நீங்கள் பாரமிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்படி இந்த கணவரை ஆண்டவர் சந்திக்கிறார் பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியம் இல்லை? குடித்து ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு ஹோட்டல் ரூமில் போய் தங்குறார். நல்ல ராத்திரிலாம் குடிச்சிட்டு காலையிலேருந்து டிவியை போட்டு ஆண்டவர் பேசுகிறார், டைரெக்டாக பேசுகிறார். அதான் இயேசு. அதாங்க இயேசு. அவர் பேசியவரை மரம் மாற்றிட்டாரா? மனதை மாற்றிட்டாருங்க, குடும்பத்தை சேர்த்துட்டாருங்க, மகிழ்ச்சியாக வாழ வச்சுட்டாருங்க. அதுக்கு தான் இயேசு. இன்றைக்கி பார்த்தீங்களா, இதுதான் மகிழ்ச்சியான குடும்பம். உங்கள் குடும்பம் அப்படி இருக்க விரும்புகிறீங்களா? ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்போ ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது நீங்கள் வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கவனிக்கணும். நான் ஒரு கணவனாக என் குடும்பத்தில் என்னுடைய பொறுப்பு என்ன, என் மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன, என் குடும்ப பொறுப்பில் நான் எப்படி நடந்து கொள்ளணும்னு நான் கவனம் செலுத்தணும். என்னுடைய மனைவி ஒரு மனைவியாக ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, எப்படி நடந்து கொள்ளணும், கர்த்தர் என்ன ஆண்டவர் என்ன விரும்புகிறா பார்க்கணும். உலகத்தில் இன்றைக்கி நிறைய பேசுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை அந்த கருத்தெல்லாம் மாற்றத்தை கொண்டு வராது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர், குடும்பத்தையே சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்குது. அவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். உலக மக்கள் சொல்கிறது கேட்க நல்லா, அந்த நேரம் கைத்தட்டிட்டு போவீங்க. ஆனால் வீட்டில் இந்த ஏட்டு சுரக்கா சமையலுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த நேரத்தில் கைத்தட்டிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலாம், அவ்வளோதான். ஆனால் உள்ளத்துக்குள்ளே மாற்றம் கொண்டு வருவது தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தை.
அப்போ நம்ம மனைவிகள் தான் முதல்ல பார்க்குறோம். ஏன்னா மனைவிகள் தான் குடும்பத்தை கட்டுகிற பெரிய பொறுப்பை பெற்றவர்கள். அப்போ ஒரு மனைவிக்கு முதலாவது இருக்க வேண்டிய சுபாவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வெறும் மனைவியை மட்டும் பார்க்க மாட்டோம், கணவர் ஒவ்வொன்றையும் பார்ப்போம். முதலாவது மனைவி பற்றி சொல்லப்பட்டார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 268வது பக்கம் எடுங்க, பைபிளை புரட்டுங்க. நீங்கள் பைபிளோடு தானே உட்காருன்னு சொல்லி இருக்கிறல்ல, பைபிள் வாசிங்க, வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க, உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ ஒரு மனைவிக்கு ஆண்டவர் சொல்கிற முதலாவது ஒரு ஆலோசனை, கட்டளை, கீழ்ப்படியுங்கள். சப்மிட் யுவர் செல்ஃப். ஆண்டவர் சொல்ல, ஒய்ஃப் சப்மிட் யுவர் செல்ஃப் டு யுவர் ஹஸ்பண்ட். உடைய மனைவிக்கு, உடைய கணவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியலைல்ல. அப்போ அந்த கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும், தன்னுடைய மனைவி குடும்பத்தை ரொம்ப நேசிப்பார். வேலைக்கு அவரும் வேலை செய்கிறார், ஒய்ஃபும் வேலை செய்கிறார். வீட்டில் பாத்திரம்லாம் துலக்குவார். நான் போன சொல்லுவேன், என்னென்னு பண்ணி பாத்திரம்லாம் துலக்குவார், மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுறார். ரொம்ப மனைவியை நேசிக்கக்கூடியவர். பாத்திரம்லாம் துலக்குவார், சமையலில் உதவி செய்வார், வீட்டை பெருக்குவார், எல்லாமே செய்து கொடுப்பார் மனைவிக்கு. நான் அவங்களும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து. ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். நான் இருந்த ரூமுக்கு வந்தார். ரொம்ப துக்கத்தோடு வந்தார். ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, என் மனைவியை நான் கை நீட்டி அடிச்சிட்டேன், எனக்கு மனசே சரியில்லை, அதனால் நான் அங்கேருந்து வந்துட்டேன், இப்போ வந்திருக்கிறேன்னு. மனைவி அடிச்சிங்களா? என்னால் நம்ப முடியாது. நீங்கள் உங்கள் மனைவி மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அவங்களுக்காக என்னெல்லாம் செய்து கொடுப்பீங்க, உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி அடிப்பீங்க? என்னால் அதை நம்ப முடியல அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் அடிச்சிட்டேன், அதனால தான் எனக்கு மனசே சரியில்லை, அந்த துக்கத்தோடு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க, ஏன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். இல்லை, இன்றைக்கி நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறா, நான் சொல்கிறத புரிந்து கொள்றதில் கீழ்ப்படுகிறதில்ல, எதிர்த்து பேசணும்னு கோவம் வந்துட்டு கை நீட்டிட்டேன். பொறுத்து பார்த்தேன், திரும்ப எனக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசணுன்னு கை நீட்டிட்டேன். ஆனால் எனக்கு வருத்தமாக இருக்குது. துக்கப்பட்டு அழாத குறையாக என் மனைவியை நான் அடிச்சிட்டேன்னு ஒரு வேதனையோடு நின்றார். அப்போது எதனால்? அந்த மனைவி கீழ்ப்படிஞ்சிருந்தா, புருஷன் அந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டார். அவர் துக்கப்படுற அளவுக்கு ஒரு மனைவியனுடைய நடக்கை கீழ்ப்படியணும். ஒரு மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இன்னொரு நண்பரை எனக்கு தெரியும், அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் தான் அவருக்கு உலகமே. வேறு எங்கேயும் போக மாட்டார், அனாவசியமாக எங்கேயும் வேலையை விட்டால் வீடு விட்டால் வேலை, அவ்வளோதான், சர்ச்சி, அவ்வளோதான், வேறு உலகமே தெரியாது. தன்னுடைய மனைவி பிள்ளைகள் அதுதான் அவருடைய உலகமே. அப்படி தான் வாழ்ந்தார். ஒரு நாள் பேசும்போது சொன்னார், பிரதர், வர என் மனைவி மேலே எனக்கு அன்பு குறைந்து கொண்டே வருகிறது. நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு உலகமே உங்கள் குடும்பம் தானே, உங்களுடைய மனைவி பிள்ளைகள் தானே. இல்லை, இப்போது எனக்கு என் மனைவி மேலே அன்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் எவ்வளவு மேலே அன்பு வச்சுருந்தோன்னே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்ன காரியம்? ஏன்னா இப்போ சமீப நாட்களாக என் மனைவி என் வார்த்தைக்கு செவி கொடுக்கறதே இல்லை, கீழ்ப்படிவதே இல்லை. நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுவாள், நான் என்ன சொன்னாலும் விதண்டாவாதம் பேசுவாள், நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்வினை பேசுவார். அதை கேட்க அவன் மேலே உள்ள அன்பு எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது, வெறுப்பு உண்டாக ஆரம்பிக்கிறாரு. மனைவிமார்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கீழ்ப்படிய உங்களுடைய கணவருடைய அன்பு உங்கள் மேலே அதிகமாகும். மனைவிமார் சொல்லுவாங்க, இவர் என்னை நேசிக்க மாட்டேங்கிறார் பிரதர், வீடுகளில் பேசுன்னு சொல்லுவாங்க, இவர் என்னை நேசிக்க மாட்டேங்கிறார் பிரதர்பார். நீங்கள் நல்லா கவனிங்க, இதில் 2 பேருடைய பொறுப்பு, கணவன் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், கணவன் புருஷன் மனைவி மேலே அன்பு கூறணும். அது பின்னால் நம்ம தியானிப்போம். இப்போ நான் சொல்கிறேன், இந்த அன்பு கூறணும். இந்த 2க்குள்ள தொடர்பை பாருங்களேன். ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய மனைவி மேலே புருஷனுக்கு அன்பு அதிகமாகும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. சில சொல்லுவாங்க, கணவருக்கு சொல்லுங்கள் பிரதர், என்னை நேசிக்க சொல்லுங்கள் பிரதர், என்னை நேசிக்க மாட்டேங்கிறாருமாங்க. சட்டம் போட்டுலாம் நேசிக்க வைக்க முடியாது. அன்பு என்பது ஊழியக்காரன் கட்டளையிட்டு இல்லை அவங்க மனைவி நேசிங்க, இல்லாட்டினா அவ்வளோதான், அப்படிலாம் சொல்லி நேசிக்க வைக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் கரிஞ்சிங்கன்னா, மனைவி கீழ்ப்படிய புருஷனுக்கு மனைவி மேலே அன்பு அதிகமாகும். அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு புருஷன் மனைவிடத்தில் அன்பு கூற மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிற சுபாவத்துக்குள்ளே வந்துடுவாங்க.
என் கணவர் மேலே இவ்வளோ அன்பாக இருக்காரை கீழ்ப்படிஞ்சிருவாங்க. ரெண்டும் ஒன்றுக்கொன்றோடு நெருக்கமான தொடர்புடையது. இதில் யாரும் யாரையும் குற்றப்படுத்த முடியாது. மனைவி கீழ்ப்படிய 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 புருஷனுடைய அன்பு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே வரும். யாரும் சொல்ல தேவையில்லை. எல்லாம் கூப்பிட்டு ஊர்கூட்டம் போட்டு மனைவியை நேசி அப்படின்னு சொல்லிட்டு நேசம் வந்துடுமா? சட்டம் போட்ட வந்துடுமா? அது உள்ளத்திலேருந்து வரணும். உணர்வுபூர்வமானது. மனைவி கீழ்ப்படியும் போது தான் அந்த அன்பு வரும். அதே மாதிரி புருஷன் மனைவியை நேசிக்க தான் மனைவிக்கு கீழ்ப்படுகிற அந்த எண்ணம் வரும். இந்த ஆள் என்ன நேசிக்கவே மாட்டேங்கிறார், நான் ஏன் அவருக்கு கீழ்ப்படியணும்? அந்த வெறுப்பு மனைவியுடைய உள்ளத்தில் வந்துடும். ஆனால் 2 பேர் சம்மந்தப்பட்டது. 2 பேருக்கும் வசனம் பேசுகிறாரு. அதனால் மனைவிமார்கள் எப்பொழுதுமே உங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். சிலர் கேட்பாங்க, எதுக்கு கீழ்ப்படியணும்? என் கணவருக்கு நான் எதுக்கு கீழ்ப்படியணும்? என்ன காரியத்துக்கெல்லாம் கீழ்ப்படியணும்? அதுலாம் சிலர் கேட்டிருக்காங்க. சில சகோதரிமார் கீழ்ப்படியன்றீங்க, எந்த காரியத்துக்கு என் கணவருக்கு கீழ்ப்படியணும்? நான் சொல்கிறது முக்கியம் இல்லை, வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றது முக்கியம். இதை எபேசியர் 5:24 பாருங்கள். எபேசியர் 5:24 வசனம் புரட்டுங்க, பைபிளை பாருங்கள். ஆண்டவர் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதை போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியணும்? எல்லாத்துக்குமா கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். எந்த காரியத்திலும் கீழ்ப்படியணுமா? சில சமயம் ரட்சிக்கப்படாத கணவர் சிலருக்கு அமைஞ்சிருவாங்க. அதில் ஒரு சாட்சி நான் கேட்டேன். ஒரு சகோதரி நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, பக்தி உள்ள கிறிஸ்தவ குடும்பம், அதனால் சர்ச்சுக்கெல்லாம் போகிறாங்க. வெளிப்படையாக ஃபேட் அப்படி அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க, சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, காணிக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி உள்ளே போன பிறகு தான் நிறைய விஷயங்கள் தெரியும், வெளியில் தெரியாது. ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. பக்தியாக இருப்பாங்க கிறிஸ்தவங்க. ஒரு நாள் அவர் சொன்னார், புறப்படு, சாயங்காலம் எல்லாம் புறப்படுனார். எங்கே புறப்படணுங்க? சினிமாவுக்கு போகணும். சினிமாவுக்கு போகிறேன், ஃப்ரெண்டு போகிறாங்க, அவங்க ஃபேமிலி வருது, நீ வா போகலாம். இவங்க ரட்சிக்கப்பட்டு சினிமாலாம் பார்க்குறது இல்லை, அதில் விடுதலை பெற்றுட்டாங்க. இப்போ என்ன செய்கிறது? இதுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. நான் சினிமாக்கெல்லாம் வர முடியாது, அதனால் கீழ்ப்படியெல்லாம் முடியாது அப்படி சொல்கிறதா? கணவர் கூப்பிட்றாரு, எந்த காரியத்தில் கீழ்ப்படிங்கன்னு இருக்க போகிறதா? பெரிய டைலமா இல்லை? இந்த சகோதரி மனசில் ஜெபிச்சாங்க, ஆண்டவரே என்ன இது, நான் ரட்சிக்கப்பட்டு இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன், கணவர் சினிமாவுக்கு கிளம்புன்றார், என்ன செய்கிறது? அவருக்கு அந்த அனுபவம் இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, இது ஒரு பாவம், அதுன்னு அவருக்கு தெரியல. இதில் என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறது. ஆண்டவர் சொன்னார், புருஷனுக்கு கீழ்ப்படி, அவ்வளோதான். புருஷனுக்கு கீழ்ப்படி, நீ போ. சரி ஆண்டவரே, நீ புறப்பட்டு போயிட்டாங்க. சினிமா தேட்டரில் போனால் இவர் உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டே இருக்காரா, இவங்க நல்லா கண்ணை மூடி தூங்கிட்டாங்க. இவர் பார்க்குறாரு, தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. சினிமா முடிஞ்சோடனே தட்டி எழுப்பி வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தார். என்னென்ன, எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லைங்க, நான் அதெல்லாம் விட்டு ரொம்ப காலம் ஆச்சு, அதனால் எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு துணையாக நான் வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு போயிட்டார். ஒரு வாரம் கழிச்சுது, திரும்ப ஒரு நாள் அடுத்த படம் போட்டிருக்காங்க, வா போகலாம், அவங்க ஃப்ரெண்டெலாம் போகிறாங்க, ஃபேமிலியாக நீ வான்னு சொல்லி. ஆண்டவர் என்னடா அது சோதனை, வாரம் வாரம் புதுப்படம் வந்தால் வாரம் வாரம் நான் சினிமா தேட்டருக்கு போகிறதா? சரி போ அப்படின்னார் ஆண்டவர். சரின்னு போனாங்க. இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், இவங்க கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்களா, அப்படியே தூங்கிட்டாங்க. 1 மணி நேரம் தான் இருக்கும், மனைவியை தட்டி எழுப்பினார். என்னங்க அப்படின்னாங்க, வா போகலான்னாரு. சினிமா முடிஞ்சிட்டா? இல்லை முடியலை, இன்னும் பாதி கூட வரல, 1 மணி நேரம் தான் ஆயிருக்கு, பிறகு போகலான்றீங்க. இல்லை வா. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். என்ன ஆச்சுன்னா, என்னால் பார்க்கவே முடியல, ஏதோ எனக்கு மனசுக்கு பண்ணுது, நான் தப்பு பண்ணுறதோன்னு உணர்வு வருது, நீ அதெல்லாம் பார்க்குறதில்ல, நீ இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க, என் மனசாட்சி என்னை வாதிக்குது, இனிமேல் வேண்டாம். அதில் கணவர் ரட்சிக்கப்பட்டார். மனைவியினுடைய கீழ்ப்படிதல், ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். பாருங்கள், அந்த கீழ்ப்படிதல். சின்ன காரியத்தை வச்சு சண்டை போடுறது, இந்த சண்டை. இதே மாதிரி இன்னொரு சாட்சி, நான் சென்னையில் இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். பொன்னேரியில் நான் காலேஜில் படிக்கும்போது தான் ரட்சிக்கப்பட்டேன். அங்கே ஒரு ஜபக்குழு, நாங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணுவோம். அதில் ஒரு சகோதரர் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டார்.
பக்தி உள்ள கிறிஸ்துவ குடும்பத்திலேருந்து கல்யாணம் பண்ணாங்க. அப்போ இவங்க நல்ல சர்ச்சுக்கு போகிறாங்க, பக்தி உள்ளவங்க அப்படி. இவர் ரட்சிக்கப்பட்டு சினிமாக்கெல்லாம் போகிறதில்ல. அப்படி மனைவி சொன்னாங்க, பக்கத்து வீட்டிலலாம் சினிமாவுக்கு போகிறாங்க, நானும் போயிட்டு வரேன். இவர் பார்க்க மாட்டார்னு மனைவிக்கு தெரியும், இவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார், வரமாட்டார்னு. அதனால கேட்டேன், பக்கத்து வீட்டில் இவங்கெல்லாம் போகிறாங்க பெண்கள்லாம், நானும் போயிட்டு வரேன். உடனே நீங்களாம் அந்த என்ன பண்ணுவீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சண்டை போட்டு, சினிமாவா மோதப்பா உனக்கு பெரிய பிரசங்கமாக பண்ணியிருப்போம். அவர் என்ன பண்ணார், அப்படியா சரி எவ்வளோ வேணும், எவ்வளோ வேணும், காசு எடுத்து சரி போயிட்டு வா அனுப்பி, ஒன்றுமே சொல்ல, போயிட்டு வா. அவங்க மனைவி போன உடனே கதவை மூடி முழங்கால் படிக்கிட்டாராம். ஆண்டவரே என் மனைவியை ரட்சிக்கப்படணும், அவள் ரட்சிக்கப்படாட்டா இது தப்புன்னு அவளுக்கு தெரியாது, நான் சண்டை போட்டால் எங்கள் குடும்ப சமாதானம் தான் பாதிக்கும். என் மனைவி ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளை ஆயிட்டா இதிலிருந்து அவள் வெளியே வந்துடுவா, அவள் ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு கணவன் பாரம் எடுத்து ஜெபிச்சாராம். எவ்வளோ நேரம் தெரியுமா, சினிமா முடிந்து வந்து வீட்டு கதவை தட்டு வரைக்கும் முழங்காலே நின்னாராம். 3 மணி நேரத்துக்கு மேலே தன் மனைவியினுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்தார். ஒன்றுமே கண்டுக்கல, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒன்றும் சொல்லலை. வந்துட்டு சரி சாப்பிட்டாங்க, சந்தோஷமாக ஓகே நல்லா போயிட்டு வந்தேன். அவங்க வந்து சந்தோஷமாக சொன்னாங்க, ஃப்ரெண்டோடு போயிருந்தேன் சினிமா அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொன்னாங்க. ஓகே அதை கேட்டுக்கிட்டார். ஒன்றும் மனைவிட்டு வாக்குவாதம் பண்ணலை, சண்டை போடலை. இன்னும் 1 வாரம் கழிச்சுதா மறுபடியும் திரும்ப 2வது புதுசாக ஒரு படம் வந்திருக்கிறாங்க, இவங்கெல்லாம் போகிறாங்க, நான் போயிட்டு வரேன். ஒன்றும் கோவம்லாம் படலை அவர். அப்படியா சரின்னு காசு கொடுத்து சரி போயிட்டு வா அனுப்பிட்டார். அனுப்பிட்டு கதவை மூடி முழங்கால் போட்டாராம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும். வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இப்போ பார்க்குறாரு, மனைவி சினிமாவுக்கு போனார், வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது, 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமே, போய் 1.5 மணி நேரம் தான் கதவை யார் தட்டுறா அப்படின்னு முழங்காலில் இருந்து ஒரு எலும்பி வந்து கதவை திறந்த மனைவி நிற்கிறாங்க. என்னாச்சு, என்னால் சினிமா பார்க்க முடியலங்க, என் மனசாட்சி என்னை பாதிக்குது, நான் பாவம் செய்கிறேன்னு ஆண்டவர் உணர்த்தினார், வேண்டாம் இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம். அன்றைக்கு ஒப்பு கொடுத்தாங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. இது மாதிரி எத்தனை அனுபவங்களை என் ஊழிய பாதையில் கேட்டிருக்கேன்னு தெரியுமா. இதாங்க இயேசு சொல்லி கொடுத்த பாடம், இதாங்க வசனம். எதுக்கு சண்டை போடுறீங்க சின்ன சின்னதுக்கெல்லாம், நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற, நீங்கள் அன்பு காட்ட மாட்டேங்கிறீங்க, நான் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதா. மனைவியானவள் புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். உங்கள் மனைவி எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அவங்கள நீங்கள் நேசிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். இதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம். அதனால் எல்லா காரியத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படியணும். சில சகோதரிமார் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துலேருந்து கேட்டிருக்கேன், 2 பெண்கள் பேச, எங்கள் வீட்டில் எங்கள் ஆட்சி தான். யார் ஆட்சியா, மனைவி ஆட்சியா. நான் சொல்லதான் என் கணவர் கேட்பார். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார், நான் பேசக்கூடாதுன்னு பேச மாட்டார், அவ்வளோதான். சில வீடுகள் அப்படி இருக்குல்ல, 100க்கு 10 குடும்பம் அப்படி இருக்குது. புருஷன் மனைவி ஆயிடுவார், மனைவி புருஷன் ஆயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா உங்கள் குடும்பத்தில் எப்படி? புருஷன்தான் குடும்பத்துக்கு தலை, மனைவிக்கு தலைன்னு பைபிள் சொல்லுது. எபேசியர் 5:23 பாருங்கள். எபேசியர் 5:23 பாருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். வசனம் சொல்லுது. மனைவிக்கு தலை புருஷன் தான், ஒரு தலை தான் இருக்கணும். புருஷனுக்கு தான் தலை, மனைவிக்கு இந்த தலை தான் யோசித்து தீர்மானம் எடுக்கணும். ஒரு மனைவி புருஷனுக்கு ஆலோசனை கொடுக்கலாம், உதவி செய்யலாம், ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் செய்யலாம். தீர்மானம் எடுக்கிற பொறுப்பை புருஷன்கிட்ட விட்டுட்டிங்கன்னா நீங்கள் சேஃப். அந்த புருஷன் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை பெற்றுக்கொண்டு வந்து மனைவி கிட்ட சொல்லி, இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இப்படி நம்ம செய்யலான்னு தீர்மானம் எடுக்கணும். ஆனால் சில குடும்பத்தில் மனைவி என்ன சொன்னாலும் புருஷன் கை கட்டிட்டு நிற்பார். அந்த குடும்பங்கள் விளங்காமல் போக காரணம் இந்த வசனத்துக்கு மீறி குடும்பங்கள் நடக்கிறதுனால. எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஆட்சி தான், நான் தான் தலைன்னு ஒரு பெண் பேசினா உங்கள் குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. உங்கள் குடும்பத்தில் பல வேதனையான காரியம் நடக்கும், அவமானமான காரியம் நடக்கும். ஏன் இந்த தீமைகள் நடக்கும்? ஜெபம் இருக்கும், பைபிள் வாசிப்பு இருக்கும், அந்நிய பாஷெல்லாம் இருக்கும், அந்த ஆசீர்வாதம் இருக்காது. ஏன் இந்த பாதிப்பு? தலை வாலாயிற்று, வால் தலையாயிற்று. தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கு இருக்குது. குடும்பம்னா இப்படி தான், தேவன் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாரு. மனைவிக்கு தலை புருஷன், அவன் தான் தீர்மானம் எடுக்கணும்.
மனைவி தீர்மானம் எடுக்கணும், மனைவி ஆலோசனை கொடுக்கணும், கைட் பண்ணணும். 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட தீர்மானம் எடுக்கலாம். மனைவி என்ன சொல்கிறார் அதுக்கு சலாம் போட்டு ஒரு ஆண் நின்றா உங்களால் குடும்பமே பாதிக்கப்படுகிறது. சில கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கி பாழாய் போக காரணம் இந்த பெண்கள் தலையாக மாறுறது தான். நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் நிறைய பார்த்துருக்குறேன், நேரடியாக பார்த்தேன். எதனால் இப்படி நடக்குதுன்னா அங்கே கணவர் அமைதியாக இருப்பார். இதே நீங்கள் பாருங்கள், இந்துக்கள் குடும்பத்தில் பாருங்கள், நான் பார்த்துருக்கேன். நான் இந்து குடும்பத்தில் வந்திருக்கிறேன். ஆண்களும் உட்காந்து பேசுனா மனைவிமார் அந்த சபைக்கே வரக்கூடாது, கோ உன் வேலை கிச்சனில் இரு, அங்கே இரு, நாங்கள் ஆண்கள் பேசி முடிவு எடுக்கிற, உனக்கு என்னங்க வேலைன்னு சொல்லிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுவும் தப்பு, அது அவங்க பழக்கம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்ல தீர்மானம் எடுப்போம். நம்ம ஜெபம் பண்ணுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுங்க அப்படின்னு சொல்லிடணும். அந்த தீர்மானம் எடுக்கிற பொறுப்பை புருஷன்கிட்ட விட்டுறன்னு ஒரு மனைவி, அவங்க தான் தலை. அதுக்கு ஆண்டு கேளுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. சில குடும்பத்தில் சில புருஷன் ஊதாரித்தனமாக சுற்றுவார், குடிகாரனாக இருப்பார், ஜெபிக்க மாட்டார், இஷ்டம். அப்போது அந்த பெண்கள் தான் அந்த குடும்பத்தை ஞானமாக நடத்தணும். அப்போது அது ஓகே. அந்த மனைவி அவர் குடிகாரனாக இருக்கார், ஒன்றும் குடும்பக்காரையுமே கவனிக்க மாட்டார், இஷ்டப்படி இருக்கிறார், என்ன செய்கிறது? அப்போ மனைவி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி குடும்பத்தை நடத்தணும். 2 பேரும் நல்லா இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, பொறுப்பையா மனைவி கிட்ட விடுறீங்க? மனைவி தலையில், நீங்கள் தான் தலை. இந்த தேவ ஒழுங்கு மீறப்படும் போது அந்த குடும்பத்தில் சமாதானம் பாதிக்கப்படும், ஆசீர்வாதம் பாதிக்கப்படும். நிச்சயம், கட்டாய ஆசீர்வாதம் பாதிக்கப்படும். அதனால் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணித்துக்கணும். பைபிள் அப்படி தாங்க சொல்லுது, அதனால் இப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லணும். சில மனைவிமார் புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் அவரை திட்டி 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 வேதனைப்படுத்துறதுனால சில கணவர்கள் உள்ளே உடஞ்சிருவாங்க. பத்திரிக்கையில் சில ஆண்கள் கண் கலங்கி நிற்பாங்க. நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறேன்னு நினைக்கிறோம். உண்மை, அதிகமான பெண்கள் ஆண்களால் பாதிக்கப்படுறாங்க. அதே சமயத்தில் பெண்களால் பாதிக்கப்படுற ஆண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வெளியே சொல்ல முடியாது. பெண்கள் உடனே கண்ணீர் ஒடிச்சிருவாங்க, ஆண்கள் உள்ளத்துக்குள்ளே வச்சு வேதனைப்படுவாங்க. அவங்க ஒரு குடும்பத்தில் மனைவியனுடைய உபத்திரம் தாங்க முடியாமல் நெருக்கி போதும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், அவ்வளோதான். ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவர், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற கணவர், மனைவியனுடைய கீழ்ப்படியாமல் உபத்திரம் தாங்க முடியாமல் சிறுமைப்படுத்தப்பட்டு உள்ளத்தில் வேதனை வந்துட்டுன்னா இளைப்பாறுதலில் போயிடுவாங்க. வாழவே வெறுப்பில்லை, அவங்களுடைய இருதயம் வெறுத்துட்டு ஆண்டவருடைய ராஜ்யம் போயிடுவாங்க. அதனால தான் நீங்கள் நிறையா சில ஊழியக்காரன் குடும்பத்தில் கூட பாருங்களேன், நிறைய நீங்கள் பாருங்கள் மனைவிமார் இருப்பாங்க, ஊழியக்காரன் முதல்ல போயிடுவாங்க. நீங்கள் நல்லா விசாரித்து பாருங்கள், அவங்க இருதயம் காயப்பட்டு இருக்கும். அவங்க இருதயத்தில் காயம் வந்துட்டு தேவன் கவனம் செலுத்துவார். என் ஊழியக்காரன், நான் ரட்சித்து அபிஷேகம் பண்ணுற என்னுடைய தாசன், என் குடும்பத்துக்குள்ள அவனுக்கு நிம்மதி இல்லை, அவனை காயப்படுத்துகிறாங்க, துக்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அவனுடைய உள்ளம் விரக்தி அடைஞ்சிட்டுன்னா தேவன் எடுத்துக்கொள்வார். அதுக்கு பிறகு இந்த மனைவிமார் உட்கார்ந்து வேதனைப்படுவாங்க பாருங்கள். நிறையப்பா எல்லாருடைய குடும்பத்தில் அப்படி இல்லை, தயவுசெய்து நீங்கள் உடனே தப்பாக எல்லாரையுமே அப்படி பார்க்காதங்க. நிறைய அப்படி இருக்குது, 50-50 கூட வச்சுக்கொள்ளுங்க. நிறைய அப்படி இருக்குது. எலியா சொன்னார், போதும் கர்த்தாவே என்னோட ஆண்டவர் பார்த்துட்டார், என் ஊழியக்காரன் உள்ள உடஞ்சிட்டான். ஓகே, இது எப்படிங்க நீங்கள் சொல்ல முடியும்னு சொல்கிறீங்களா? ஒரு வேத வசனம் பாருங்கள், யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேத புஸ்தகம் திருப்புங்க, யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். 153வது பக்கம். இயேசு ஒரு ஜெபம் பண்றார் பிதா கிட்ட தன் சீஷர்களுக்காக. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீர் அவளை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி கூட இயேசு வேண்டிக் கொள்வார், போதும் ஆண்டவர், என் ஊழியக்காரன் பட்ட பாடு போதும், அவரை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதை இயேசு குறிப்பிடுகிறார். ஆனால் இவங்க காரியத்தில் நீர் அவளை எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமைக்கு விலக்கி காத்து கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுகிறேன்னு இயேசு சொல்லுகிறார். அதனால தான் நிறைய ஊழியக்காரங்க முந்தி ஓட்டத்தை முடிச்சிருவாங்க, அவங்க மனைவி மாதிரிலாம் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்ல ஊழியம் செய்த நல்லா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க உள்ளம் பாதிக்கப்பட்டு மனசாட்சி பாதிக்கப்பட்டு துக்கத்தோடு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்களால் அவங்களுடைய கணவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆவிக்குறை சில காரியம் அடங்கியிருக்குங்க. என் ஊழிய பாதையில் பார்த்துருக்கிறேன் நான். அழுவாங்க. ஏன்?
அவ்வளோதான். அவருடைய மனைவி அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி இருப்பாங்க. அவர் உள்ளம் உடைந்து போதும் ஆண்டவரேன்னு சொல்லிடுவார். அவ்வளோதான். தேவன் என் பிள்ளைப்பட்ட பாடு போதும், என் சமூகத்தில் இளைப்பாறட்டும் என்று எடுத்துக்கொள்ளுவார். இந்த வசனத்தில் பாருங்கள். அப்போ ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுன்னு வேண்டுதல் செய்திருவார். அதுக்கு இடம் கொடுக்காருங்க. மனைவிமார்கள் உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற கணவர் ஊழியக்காரனாக இருந்தால் அடங்கி இருங்க. அவர் அன்பை வைத்துக்கொள்ளுங்க, சந்தோஷமாய் வைத்துக்கொள்ளுங்க. இல்லாவிட்டால் பாதிப்பு அவருக்கு அல்ல. ஒரு நாள் நீங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. கவனமாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ரட்சிக்கப்பட்ட ஜெபிக்கிற கணவரை கொடுத்திருந்தால் அவரை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களுடையது. நம்ம அவர் ஊழியக்காரர் தானே, அவர் ரட்சிக்கப்பட்ட என்ன வேணாலும் திட்டலாம் பேசலான்னு அவர் அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி காயப்படுத்திட்டீங்க. இது வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம்தான். அதனால் தயவுசெய்து இந்த காரியத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அப்போது ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ரட்சிக்கப்பட்ட நல்ல கணவருக்காய் ஸ்தோத்திரம், அபிஷேகம் பெற்ற கணவருக்காய் ஸ்தோத்திரம். அவர் தான் எனக்கு தலை. நான் அவருக்கு மேலே அதிகாரம் செலுத்த மாட்டேன். நான் அவருக்கு மேலே தலையாக செயல்பட மாட்டேன். அவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு நான் இடம் கொடுப்பேன். என் கணவரை நான் சந்தோஷமாக வச்சுருப்பேன், மகிழ்ச்சியாக வச்சுருப்பேன். அவன் சொன்னாங்க பார்த்தீங்களா, 12 வருஷம் பிரிஞ்சிருந்தேன். இப்போ என் மனைவி எனக்கு பாயசம் வேணும்னு சும்மா கேட்டால் கூட செஞ்சு கொண்டு தந்துடுவாங்க. என்னை சந்தோஷமாக வச்சுருக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். எங்கே மனைவி தலையாக மாறுறாங்களோ அந்த குடும்பம்லாம் பாதிக்கப்பட்ட அந்த சந்ததி பாதிக்கப்படும். அவங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படும். நான் கண்கூட 1 2 இல்லை பல குடும்பம் பார்த்துருக்கேன். அவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க, ஜெபிப்பாங்க, ஊழியெல்லாம் கூட செய்வாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நிறைய பாதிப்புகள் இருக்கும். ஏன் ஆண்டவரேன்னு கேட்டால் வசனத்துக்கு மாறாக நடக்கிறாங்க. நான் வசனத்தில் இப்படி தான் நீங்கள் நடக்குன்னு எழுதி கொடுத்தா இவங்க தலைகளை நடக்கிறாங்களே. புருஷன் தானே தலையாக இருக்குன்னு நான் எழுதி கொடுத்துருக்குறேன். இங்கே மனைவி தலையாக இருந்தால் அப்போ என் வசனத்துக்கு அங்கே மரியாதை இல்லை. அப்புறம் எப்படி அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும்? இதான் ஆண்டவர் சொன்னார். இதை வெளியே சொல்ல முடியாது இல்லை. இதை சொன்னால் இப்போவே சிலர் என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க, என்ன பிரதர் இப்படி பேசுகிறாருன்னு. அப்படி தான் பேசணும், வசனம் அப்படி தானே சொல்லுது. அதனால் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் நம்ம ஜெபிச்சிடலாமா? அடுத்த வாரம் இதில் இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை நம்ம ப்ராக்டிக்கலாக தியானிக்க போகிற வசனத்தின்படி ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நான் எங்கே தவறு செய்திருக்கிறேன், எங்கே தவறு செய்து கொண்டு இருக்கிறேன். மனைவிமார் ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க, கனம் கொடுக்க. அவர் தான் தலை என்று. அவங்க குடிகாரனாகவே இருக்கட்டும், அவர் தான் அவங்க தலை, மாற்ற முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறாரு. அவர் ரட்சிக்கப்படாதவராக இருக்கட்டும், அவர் தான் உங்களுக்கு தலை. அதுக்கு ஒப்பு கொடுங்க, அவர் ஆண்டவர் மாற்றிடுவார். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசி கொண்டு இருக்கிறீர், குடும்பத்தோடு பேசி கொண்டு இருக்கிறீர். உம்முடைய வசனத்தின்படி வாழ்வதற்கான இருதயத்தை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் தாரும். ஒவ்வொரு மனைவிமாரும் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் நேசிக்கவும், புருஷனை தலையாக எண்ணி மரியாதை செலுத்தவும் அடங்கி இருக்கும் நீர் இருதயத்தை கொடுப்பீராக. புருஷனுடைய இருதயத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தாதபடிக்கு அன்பினாலே நடந்து கொள்கிற இருதயத்தை கொடுப்பீராக. காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிற புருஷன்மாருடைய இருதயங்கள் காயங்களை ஆற்றி அவளை சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பீராக. உடைந்து கிடக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படட்டும், பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் திரும்ப கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் நிறைவாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.